என்ன பெத்தவங்க என் கூட இல்ல. சோ நான் என் பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியா? சாரி, அது இப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கு எதுக்குடா நீ இப்ப சோகமா பேசிட்டு இருக்க? என் மொத்த ஃபேமிலியும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்கள பத்தி எல்லாம் சொல்றேன் கேளு. வீட்ல இருந்து வெளியே போறப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் போஸோட போவேன். அப்பதான் குட் லக் கிடைக்குமா. ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அப்படிதான் போகணும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அப்படி பண்ணா ஸ்கூல்ல இருக்கிற சில அறவேக்காடுங்க என்னை பார்த்து சிரிக்கோங்க. ஒருவேளை நான் அந்த ஸ்பிரிச்சுவல் போஸ்ல போலன்னா என் பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச பையனே என்னை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சான். அப்ப என் பாட்டி மேல எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அவங்களாலதான் எனக்கு பிடிச்ச பையன் என்னை வெறுக்கிறான்னு அவங்கள கத்துன. அப்ப அவங்க மனசு கஷ்டப்படும்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா நான் என் பாட்டி கிட்ட பேசல. இப்பெல்லாம் அந்த போஸையும் பண்றதில்ல. உண்மை என்னன்னா, யாராவது என் பாட்டியை பத்தி தப்பா பேசினா அவங்க மண்டைய பொளந்துருவேன். அப்புறம்தான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு பிடிச்ச பையன் என்ன கலாய்க்கிறான்னு ஒன்னும் நான் கோவப்படல. அவன் அன்னைக்கு என் பாட்டியை கலாச்சான். அதனாலதான் நான் அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. உண்மையை சொல்லனா எனக்கு என் பாட்டியையும் அவங்க செய்யற இந்த வேலையையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. என் பாட்டி தான் என்னை கஷ்டப்பட்டு தனியா வளர்த்தாங்க. அதனால நான் அவங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். என் பாட்டி மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நானும் இந்த பேய்களை நம்ப ஆரம்பிச்சேன். ஓகே, இப்போ உன் டர்ன். ஏலியன்ஸ் எப்போ நம்ப ஆரம்பிச்சேன்னு சொல்லு. அது அத பத்தி இப்ப பேச வேண்டாமே. ஏன் வேணான்ற? பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. நான் ஏன் நம்புறேங்கிறதுக்கு காரணம்னு எதுவும் இல்ல. என்னையே ஏமாத்திர பாத்தியா? ஒக்குல்ட்ட பத்தி வாய்க்கழிய பேசுன, காரணம் கேட்டா அப்படியே மழுப்புற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உளறி கொட்டிட்டேன்.